வணக்கம். தற்போதைய நேரம் வரையிலான முக்கிய செய்திகளை முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். ஒற்றை தலைமை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓபிஎஸ், இபிஎஸ் ஆதரவாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. பெரம்பூரைச் சேர்ந்த நிர்வாகி சட்டையில் இரத்த காயங்களுடன் அலுவலகத்தில் இருந்து வெளியேறினார். 5வது நாளாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுடன் ஓபிஎஸ் தனியே ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் கட்சி அலுவலகத்திற்குள் ஓபிஎஸ், இபிஎஸ் ஆதரவாளர்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பினர். ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் ஒரே இடத்தில் கூடியதால் தள்ளுமுள்ளு மற்றும் மோதல் ஏற்பட்டது. இரத்த காயங்களுடன் செய்தியாளர்களிடம் பேசிய பெரம்பூர் பகுதிச் செயலாளர் மாரிமுத்து, எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளரா என கேட்டு தன்னை தாக்கியதாக தெரிவித்தார். இந்த கலைவரங்களுக்கு மத்தியில் அதிமுக பொதுக்குழு மற்றும் தீர்மானக்குழு உறுப்பினர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சினை பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரும் இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தனியே ஆலோசனை நடத்தினார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கட்சி அலுவலகத்தில் பொதுக்குழு தீர்மான குழுவினருடன் ஆலோசனை நடத்திய நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சி விஜயபாஸ்கர், கே.பி. முனுசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு 64 மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவில் அமைப்பு ரீதியாக 75 மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்க்கு 11 பேர் மட்டுமே ஆதரவளிப்பதாக தெரிகிறது. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கொண்டுவர வேண்டிய தீர்மானங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வரும் 23ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. அதில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்கள் குறித்து 3வது முறையாக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் ஆலோசனை நடைபெற்றது. அதில் மூத்த தலைவர்கள் பொன்னையன், நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், சி.வி. சண்முகம், வளர்மதி, வைகை செல்வன், ஆர்.பி. உதயகுமார், ஜெயக்குமார், செம்மலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதில் கூட்டத்தில் கொண்டுவர வேண்டிய தீர்மானங்கள் குறித்து இறுதி செய்திருப்பதாக தெரிகிறது. ஒற்றை தலைமை குறித்து பொதுவெளியில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது தாம் மட்டும் தனியாக நடவடிக்கை எடுக்க முடியாது என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு சிறப்பு நேர்காணல் அளித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அந்த கருத்து சொல்லப்பட்டது. அந்த கருத்து தலைமை கழகத்தின் நிர்வாகியை கூடி பேசி தீர்க்க வேண்டிய கருத்தை வெளியில் வந்து பேட்டி கொடுத்ததை விளைவுதான் இது. இந்த இரட்டை தலைமையில் 2 பேரும் சேர்ந்தான் ஒரு ஒழுங்கமைப்பாளர் ஒருத்தர் மேலே ஒழுங்கு நடவடிக்கையோ சேர்ப்பதோ விளக்குவதோ செய்ய முடியும். குழப்பத்தை உருவாக்கினவர் தான் தீர்க்கணும். குழப்பத்தை உருவாக்கினவர்கள் தான் தீர்க்கணும். இல்ல யாரு ஜெயக்குமார் அந்த குழப்பத்தை எந்த தொண்டனாவது போர்க்கொடி ஒத்துக்கிறாப்ல? ஜெயக்குமாருக்கு பின்னாடி எந்த தொண்டனாவது வந்து ஒற்றை தலைமை வேணும் போர்க்கொடி தூக்குனாங்களா? இல்லை. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அந்த கருத்து சொல்லப்பட்டது. அந்த கருத்து தலைமை கழகத்தின் நிர்வாகியை கூடி பேசி தீர்க்க வேண்டிய கருத்தை வெளியில் வந்து பேட்டி கொடுத்ததை விளைவுதான் இது. இல்லை, இப்போ ஜெயக்குமாரா பேசுகிறாரா, ஜெயக்குமாருக்கு பின்னாடி இபிஎஸ்ஓ வேறு யாராவது இருக்கிறதா நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. பல கருத்துக்களை வெளியே சொன்னால் இன்றைக்கி இருக்கின்ற சூழ்நிலைக்கு அதுக்கு கட்சியினுடைய ஒற்றுமைக்கு தீர்வாக இல்லை. நீங்கள் ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்கிறதுல என்ன சிக்கல் வந்துட போதும்? அதுதான் நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த இரட்டை தலைமையில் 2 பேரும் சேர்ந்தான் ஒரு ஒழுங்கமைப்பாளர் ஒருத்தர் மேலே ஒழுங்கு நடவடிக்கையோ சேர்ப்பதோ விளக்குவதோ செய்ய முடியும். ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இபிஎஸ் ஒத்துக்க மாட்டேன்றாரா? அந்த கேள்விக்கு இப்போ இடம் இல்லையே, முடிஞ்சு போச்சு. அவர் சொல்லிட்டாரு, கருத்து போய்கிட்டு இருக்குது. அதிமுக தலைமையில் ஒற்றையா இரட்டையா என்பதை மாவட்ட செயலாளர்களே முடிவு செய்வார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுக்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்த கருத்தையே வெளியே கூறியதாகவும் தெரிவித்தார். ஒட்டுமொத்தமான தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்களுடைய விருப்பத்தை தலைமை கழக கூட்டத்திலே சொன்னார்கள். கருத்து சொல்லப்பட்டது, பேசப்பட்டது. அதைத்தான் நான் வெளில சொன்னேன். இன்னைக்கு அதை தான் சொல்லுவேன். ஆனால் ஒத்தையா ரெட்டையா அதை டிசைட் பண்ற வேண்டியது கட்சி.
காவிரியின் குறுக்கே மேகதாட்டுவில் அணை கட்ட ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேகதாட்டு அணை தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதார பிரச்சினைகளில் ஒன்றான காவிரியில் தமிழ்நாட்டுக்கான முழு உரிமையை பெறுவதில் திமுக அரசு எந்த அளவுக்கும் செல்லும் என தெரிவித்தார். மேகதாட்டுவில் அணை கட்டுவது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளுக்கும் காவிரி தொடர்பான அனைத்து சட்டம் விதிகளுக்கும் மாறானதாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை டெல்லி சென்றுள்ளதாக கூறப்படுவதை சுட்டிக்காட்டி அதற்கு ஒன்றிய அரசு பணிந்துவிடக்கூடாது என மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 11,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு நீர்வரத்து 5,000 கன அடியிலிருந்து 11,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சியளிக்கிறது. நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் காவிரி ஆற்றங்கரையோர பகுதிகளில் காவல், தீயணைப்பு உள்ளிட்ட துறை அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தனது தாயின் 100வது பிறந்த நாளை ஒட்டி குஜராத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று பிரதமர் மோடி ஆசி பெற்றார். தாய்க்கு இனிப்பு ஊட்டிய பிரதமர் காலில் விழுந்து வணங்கி ஆசி பெற்றார். தாயின் அருகே அமர்ந்து நலம் விசாரித்த பின்னர் தாய்க்கு பிரதமர் மோடி பாத பூஜை செய்தார். சிறிது நேரம் கழித்து தாயின் இல்லத்திலிருந்து பிரதமர் புறப்பட்டுச் சென்றார். பிறகு ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர், அம்மா என்பது வெறும் வார்த்தையல்ல, தனது உணர்வுகளில் கலந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாக 100 வயதான ஹீராபெண்ணை பெருமைப்படுத்தும் விதமாக காந்தி நகரில் அவர் வசிக்கும் சாலையை பூஜ்ய ஹீராபா மார்க் என்று மாநகராட்சி பெயர் மாற்றம் செய்துள்ளது. அக்னிபத் திட்டத்துக்கு நாடு முழுவதும் எதிர்ப்புகள் எழுந்திருக்கும் நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். அக்னிபத் திட்டத்தின் மூலம் ராணுவத்துக்கு ஆள் சேர்க்கும் மத்திய அரசின் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வன்முறை வெடித்துள்ளது. இந்நிலையில் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை தளபதிகளோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். அக்னிபத் திட்டத்தின் மீதான எதிர்ப்புகளை எதிர்கொண்டு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்னிபத் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படுவோருக்கு 2 துணை ராணுவ படைகளில் 10 விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ராணுவத்தில் 4 ஆண்டுகள் மட்டுமே பணி வழங்கும் அக்னிபத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய ஆயுதப்படை மற்றும் அசாம் ரைபிள்ஸ் ஆகிய துணை ராணுவ படையில் சேர அக்னிபத் திட்டத்தின் கீழ் பணி முடிப்பவர்களுக்கு 10 விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே விமான போக்குவரத்து துறையினரும் அக்னிபத் வீரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அந்த துறையின் அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். அக்னிபத் ராணுவ ஆட்சேர்ப்பு திட்டத்திற்கு எதிரான போராட்டத்தால் பீகாரில் மட்டும் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே சொத்துகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. 50 ரயில் பெட்டிகள், 5 என்ஜின்கள் மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு முற்றிலுமாக தீக்கிரையாகியுள்ளதாக தானாப்பூர் கோட்ட ரயில்வே மேலாளர் பிரபாகுமார் தெரிவித்துள்ளார். நடைமேடைகள், தொழில்நுட்ப கருவிகள், கணிப்பொறிகள் உள்ளிட்டவற்றையும் போராட்டக்காரர்கள் சேதப்படுத்தி இருப்பதால் பீகாரில் பழையபடி ரயில் சேவையை தொடங்குவதில் சிரமங்கள் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அக்னிபத் திட்டத்தை ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அக்னிபத் திட்டத்துக்கு பரவலாக இளைஞர்களிடம் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் அதை ஆய்வு செய்ய கோரி விஷால் திவாரி என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் புதிய ராணுவ ஆள்சேர்ப்பு திட்டத்தால் தேசிய பாதுகாப்பு மற்றும் ராணுவத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் சிறப்பு விசாரணை குழு அமைத்து அக்னிபத் திட்டத்துக்கு எதிரான வன்முறை போராட்டங்கள் குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். வேளாண் சட்டங்களைப் போன்று அக்னிபத் திட்டத்தையும் பிரதமர் மோடி திரும்பப் பெறுவார் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அவர் தனது ட்விட்டர் பதிவில், கடந்த 8 ஆண்டுகளாக விவசாயிகளையும் ராணுவ வீரர்களையும் பாஜக அரசு இழிவுபடுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வேளாண் சட்டங்களை பிரதமர் திரும்பப் பெறுவார் என்று ஏற்கனவே தாம் கூறியிருந்ததாகவும், அதேபோல தற்போது இளைஞர்களின் கோரிக்கையை ஏற்று அக்னிபத் திட்டத்தை மோடி திரும்பப் பெறுவார் என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார்.
அஸ்ஸாம் மாநிலத்தில் கொட்டி வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் சிக்கி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 11 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அஸ்ஸாம் மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அண்மையில் பருவம் தவறிய மழையால் கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அஸ்ஸாமின் பல பகுதிகள் மீண்டும் தற்போதைய தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. தராங் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலைக்கு மேலே வெள்ளம் பாய்வதால் 100க்கும் அதிகமான லாரிகள் மேற்கொண்டு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றன. அஸ்ஸாமில் பெய்து வரும் தொடர் மழையால் 43,000 ஹெக்டேர் பரப்பிலான பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் தங்கள் வாழ்விடங்களை விட்டு இடம்பெயர்ந்துள்ளனர். மேகாலயா மாநிலம் மவுசின்ரம் நகரில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவாக 24 மணி நேரத்தில் 100 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிழக்கு காசி மலை மாவட்டத்தில் செங்குத்தான மலைக்கு எதிரே அமைந்துள்ளது மவுசின்ரம் நகர். இங்கு வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் 1003.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல சிரப்புஞ்சியில் 972 மில்லிமீட்டர் மழை ஒரே நாளில் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒற்றை தலைமை தொடர்பான சர்ச்சை பூதாகரமாக இருக்கும் சூழலில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவரது இல்லத்தில் சந்தித்துள்ளார். முன்னதாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த செங்கோட்டையன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து தற்போது ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஒற்றை தலைமை சர்ச்சை தொடர்பாக விவாதித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிமுகவில் அடுத்தடுத்து ஆலோசனைகளும் சந்திப்புகளும் தொடர்வதால் தொண்டர்களிடையே குழப்பமான சூழல் ஏற்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் சார்பில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லாவின் பெயரும் பரிசீலிக்கப்பட்டது. இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் பலர் தன்னை தொடர்பு கொண்டு ஆதரவு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் இக்கட்டான சூழலில் உள்ள ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு தனது அரசியல் சேவை தேவைப்படுவதாகவும் அதனால் தனக்கு அளிக்கப்பட்ட உயரிய மரியாதையை ஏற்க முடியவில்லை என்றும் ஃபரூக் கூறியுள்ளார். கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் உள்ளிட்ட நிறுவனங்கள் நிதிச் சேவையில் ஈடுபடுவது பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிறுவன நிகழ்ச்சியில் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் இந்நிறுவனங்களுக்கிடையே நிலவும் போட்டி மற்றும் தனிநபர் தகவல் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிறுவனங்கள் நிதிச் சேவையில் ஈடுபடுவது தொடர் அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் இவற்றை முறையாக கண்காணிக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். கடனை திரும்ப வசூலிப்பதில் கடுமையான நடைமுறைகளை இவை பின்பற்றுவதோடு வாடிக்கையாளரை பல நேரங்களில் அழைத்து ஆபாச வார்த்தைகளில் துன்புறுத்துவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் ஏற்புடையதல்ல என்றும் தெரிவித்தார். கூகுள் டிரைவில் தகவல்களை சேமிக்க ஊழியர்களுக்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. கூகுள் டிரைவ் உள்ளிட்டவைகளில் மத்திய அரசு ஊழியர்கள் பணி சார்ந்த தகவல்களை சேமித்து வைத்துள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் ஆவணங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஊழியர்கள் கூகுள் டிரைவ், VPN மற்றும் டிராப் பாக்ஸ் ஆகியவற்றில் அரசின் பாதுகாப்பு அம்சங்கள், ரகசியங்கள் உள்ளிட்டவைகளை பயன்படுத்தவும் அதில் தகவல்களை சேமிக்கவும் மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்திய கம்ப்யூட்டர் ஏஜென்சிஸ் ரெஸ்பான்ஸ் குழு மற்றும் தேசிய புள்ளியியல் மையமும் இணைந்து செய்த பரிந்துரையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. நேஷனல் ஹெரால்டு முறைகேடு புகார் குறித்து ராகுல் காந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணை விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கசியவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. ராகுல் காந்தியிடம் 3 நாட்களாக விசாரணை மேற்கொண்ட அமலாக்கத்துறையினர் வரும் திங்கட்கிழமையன்றும் அதனை தொடர திட்டமிட்டுள்ளனர். இந்த சூழலில் ராகுல் காந்தியிடம் கேட்கப்பட்ட கேள்வி, அதற்கு அவர் அளித்த பதில்களை ஊடகங்களுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வேண்டுமென்றே கசியவிட்டதாக காங்கிரஸ் கட்சி சாடியுள்ளது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா,
நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோருக்கு காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பிரிவு தலைவர் விவேக் தங்கா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான அரசாணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேர்தல் நடக்கும் போதெல்லாம் போலி வாக்காளர்கள் குறித்த புகார்கள் எழுவதும் அவர்களை நீக்குவதும் வழக்கமான ஒன்றாக உள்ளது. எனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருப்பதை தடுக்கும் வகையில் ஆதார் எண்ணை இணைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி 4 அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். அதன்படி வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் இணைக்கப்பட உள்ளது. வாக்காளராக பதிவு செய்ய வருவோரிடம் அதிகாரிகள் இனி ஆதார் அட்டையை காண்பிக்குமாறு கோருவதற்கு சட்ட திருத்தம் அனுமதிக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள பாம்பாறு அணை நிரம்பியதால் 1600 கன அடி உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் மழையால் KRB அணையின் உபரி நீர் பெனுகொண்டாபுரம் ஏரி வழியாக பாம்பாறு அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது தவிர ஜவ்வாது மலை, அங்குத்தி சுனையில் இருந்து வரும் காட்டாற்று வெள்ளம் ஆகிய காரணங்களினால் பல பகுதிகளில் உள்ள ஏரிகளும் நிரம்பி பாம்பாறு அணைக்கு நீர் வந்த வண்ணம் உள்ளது. அவ்வணையின் மொத்த கொள்ளளவான 19.6 அடியில் 18.5 அடியை எட்டிவிட்டது. இதனால் அணைக்கு வரும் 1600 கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. நாகை மாவட்டம் நாகூர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை விற்பனை செய்வதில் இருதரப்பு மீனவர்களிடையே மோதல் ஏற்பட்டது. நாகூர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை விற்பனை மற்றும் ஏலம் விடுவதில் மேலப்பட்டினச்சேரி மற்றும் கீழப்பட்டினச்சேரி மக்களிடையே மோதல் வெடித்தது. நாகூர் துறைமுகத்தில் வைக்கப்பட்டிருந்த மேலப்பட்டினச்சேரி மீனவர்களுக்கு சொந்தமான ஃபைபர் படகுகளில் இருந்த இன்ஜின்களை அடையாளம் தெரியாத நபர்கள் கடுவை ஆற்றில் வீசியதாக தெரிகிறது. சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இன்ஜின்கள், வலைகளை சேதப்படுத்தியதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். சுவிஸ் வங்கிகளில் கடந்த ஆண்டில் இந்தியர்கள் முதலீடு செய்துள்ள பணத்தின் அளவு 30,500 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த சில பிரபலங்கள் கருப்பு பணத்தை சுவிட்சர்லாந்து வங்கிகளில் முதலீடு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் 2018ஆம் ஆண்டு முதல் சுவிட்சர்லாந்து வங்கிகளில் செய்யப்படும் முதலீடு குறித்த விவரங்களை அந்நாட்டு அரசு வெளியிட்டு வருகிறது. 2021ஆம் ஆண்டுக்கான விவரங்கள் வெளியாகியிருக்கும் நிலையில் கடந்த 14 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு இந்தியர்கள் மற்றும் இந்திய நிறுவனங்களின் முதலீடு அதிகரித்துள்ளது. அதாவது 30,500 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியர்கள் முதலீடு செய்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் சீக்கிய குருத்வாரா மீது பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் காபூலில் உள்ள குருத்வாராவிற்குள் திடீரென்று ஆயுதங்களுடன் புகுந்த சிலர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர். பாதுகாவலர் அகமதுவை சுட்டுக் கொன்ற பயங்கரவாதிகள் 20க்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்தனர். தகவல் அறிந்து சென்ற பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனால் அந்த பகுதியே போர்க்களம் போல மாறியது. கடும் துப்பாக்கிச் சண்டையில் பயங்கரவாதிகளும் அவர்கள் பிடித்து வைத்திருந்த பிணை கைதிகளும் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. யுக்ரைன் விவசாயிகள் செர்ரி பழங்களில் விஷம் தடவிய நிலையில் அவற்றை ரஷ்ய வீரர்கள் பறித்துச் சென்றனர். யுக்ரைனின் மெலிட்டோபோல் நகரில் 2000க்கும் அதிகமான ஹெக்டேரில் செர்ரி பயிரிடப்பட்டு வருகிறது. யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யா மெலிட்டோபோல் நகரை பிடித்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ரஷ்ய வீரர்களுக்கான பரிசு என கூறி செர்ரி பழங்களில் விஷம் தடவி அதை யுக்ரைன் விவசாயிகள் வழங்கியுள்ளனர். அதை சாப்பிட்ட சில ரஷ்ய வீரர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் விஷம் கலந்த செர்ரி பழங்களை ரஷ்ய ராணுவ வீரர்கள் கைப்பற்றி சென்றதாக மெலிட்டோபோல் மேயர் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தின் வடகிழக்கு பகுதியில் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் சுமார் 40 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2004ஆம் ஆண்டிற்கு பின்னர் நாட்டில் இத்தகைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிட்டகாங்கில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தொடர்ந்து 2 நாட்கள் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் பாதிப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என வங்கதேச அதிகாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ஸ்பெயினின் கேட்டலோனியா மாகாணத்தில் கட்டுக்கடங்காமல் எரியும் காட்டுத்தீயால் வனப்பகுதி எரிந்து சாம்பலாகி வருகிறது. ஆர்டிசா டி செக்ரி நகரை ஒட்டிய வனப்பகுதியில் 2வது நாளாக காட்டு தீ பற்றி எரியும் நிலையில் இரவு பகலாக தீயை அணைக்க வீரர்கள் போராடி வருகின்றனர்.
எனினும் காற்றின் வேகம் காரணமாக தீ பரவி வருவதால் அதனை கட்டுப்படுத்துவதில் சவால் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் ஏற்கனவே பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர்.